இளமை இதோ இளமை இதோ இளமை இதோ இதோ நல்லா கேட்டுக்குங்க சார். 40 நாட்கள் இந்த லேகியத்தை தொடர்ந்து சாப்பிட்டா நரை திரை மூப்பு நீங்கி இளமை திரும்பும், நரம்பு முறுக்கேறும், கலர்ல கமல் மாதிரியும் சுறுசுறுப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரியும் வரலாம். 40 நாள் சாப்பிட்டா தான் இளமை திரும்புமா? ஒட்டு மொத்தமா ஒரே நாள்ல சாப்பிட்டா இளமை திரும்பாதா? இது அந்த கம்பெனிக்காரனுக்கு தெரியாது போல இருக்கு. எதுலயுமே நம்ம டைத்தை வேஸ்ட் பண்றது பிடிக்காது. நாளைக்கு பொழுது விடிஞ்சா நம்மளோட இளமை அழகு எல்லாமே சிகப்பிக்கு தெரிஞ்சு போயிரும். அப்புறம் லவ்வோ லவ் தான். சிகப்பி எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே, டிங் டாங் எத்தனை மணிகள் இதயத்தின் கோயிலிலே. கொஞ்சம் நேரம் நெஞ்சை கொஞ்சம் தான். எத்தனை அழகு 20 வயதினிலே, எத்தனை கனவு எங்கள் கண்களிலே. சித்தப்பு சித்தப்பு அறிவு கிட்ட நாயே, 5 லட்சம் ரூபாய்க்கு செட்டு போட்டு கலர் கலரா கனவு கண்டுட்டு இருக்கிற கிழவி எல்லாம் கோமரி ஆகிற நேரம் பார்த்து கலந்து தலை விட்டு கருத்துட்டியடா. அது இல்ல சித்தப்பு, நம்ம பக்கத்து ஒரு பழனிசாமி இல்ல ஏதோ இளமை ஆடணும் லேய வாங்கி சாப்பிட்டானா, திடீர்னு செத்து போயிட்டான். ஐயோ அம்மா, டாக்டர் அம்மா. வா பேச்சி, நல்லா இருக்கியா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன். ஒரு வாரத்துல குழந்தை கரைஞ்சிரும்னு சொன்னீங்களே, ஏன் இன்னும் கரையில? வவுத்துல ஏதோ கடாமுடான்னு சத்தம் எல்லாம் கேக்குது. ஏன் சிரிக்கிறீங்க? இனிமே அதை கரைக்க முடியாது, குழந்தை வளர்ந்துடுச்சு. அப்போ நீங்க கொடுத்த மருந்தெல்லாம் பொய்யா? நீங்களே என்ன ஏமாத்தி சாகடிக்க முடிவு பண்ணிட்டீங்களா? நீயே ஒரு பொம்பளைன்னு நம்பித்தானே நான் உங்ககிட்ட வந்தேன். இதுக்கு நீ எனக்கு விஷத்தை கொடுத்து கொண்டு இருக்கலாம். இத பாரு, சாவு நம்ம கையில இல்ல. ஒரு பொண்ணு தாய்மை அடையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு அந்த பாக்கியம் எல்லாம் வேண்டாம். எனக்கு குழந்தை வேண்டாம்னு தானே நான் உங்ககிட்ட வந்தேன். நீ என்ன ஏமாத்திட்ட. ஷட் அப். நான் யார் தெரியுமா? நான் ஒரு மலடி. எஸ், எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயும் குழந்தை இல்லை. நான் வேண்டாத சாமி இல்லை, பார்க்காத வைத்தியமும் இல்லை. எத்தனையோ கஷ்டமான கேஸ் எல்லாம் அட்டன் பண்ணி தாயையும் பிள்ளையும் காப்பாத்தி ஊருக்குள்ள கைராசி டாக்டர்னு பேர் எடுத்திருக்கேன். ஆனா என் புருஷன் எனக்கு மலடிங்கிற பேரை கொடுத்து அவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இத பாரு, குழந்தை ஆண்டவனா பார்த்து கொடுக்கறது, அதை அழிக்க நினைக்கிறது பாவம். கருவறையா தான் இருக்கணும், அது கல்லறை ஆக கூடாது. பேச்சி, நீ ஒன்னும் பயப்படாத. உன் பிரசவத்தை நானே பாக்குறேன். குழந்தை நல்லபடியா பிறக்கும். எனக்கு குழந்தை வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். உனக்கு குழந்தை இல்லைன்னா நீ பயந்துகிட்டு பெத்துக்காம இருந்திருப்ப. ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லி என்ன கொல்ல பாக்குறீங்க. நீ என்ன நல்லா ஏமாத்திட்ட. நீ கைராசி டாக்டர் இல்ல, போய் டாக்டர், போய் டாக்டர். உங்களுக்குள்ள இவ்வளவு சோகத்தை வச்சுக்கிட்டு ஊருக்காக எவ்வளவு பெரிய சேவை செய்யறீங்க. எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என் பொண்டாட்டி வயித்துல இருக்கிற குழந்தைய கலைச்சிருங்க டாக்டர். என்ன பேசுறீங்க நீங்க? அவங்கதான் படிக்காதவங்க, ஏதோ விவரம் தெரியாம பேசிட்டாங்க. ஆனா நீங்க, ஏற்கனவே நான் என்ன பாவம் செஞ்சேனோ ஆண்டவன் எனக்கு குழந்தைய கொடுக்கல. மடிக்கணும் இந்த மலடிக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா மத்தவங்க மனசுக்கான எனக்கு தெரியும். பேச்சுக்கு மட்டும் இல்ல,
வேற எந்த பொண்ணுக்குமே நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். பேச்சியம்மா பொறுத்த வரைக்கும் அது பாவம் இல்ல டாக்டர். தயவு செய்து அதை கலைச்சிருங்க. அவ சந்தோஷமா இருக்கட்டும். சாரி ராசையா, என்னால மட்டும் இல்ல, இப்ப அவங்க இருக்கிற நிலைமையில வேற எங்க போனாலும் கலைக்க முடியாது. ஏன்னா குழந்தை வளர்ந்துருச்சு. அதையும் மீறி நீங்க கலைக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா உங்க மனைவி உயிருக்கு தான் ஆபத்து. ஓகே, உங்க வைஃப் குழந்தை பெத்துக்க மாட்டேன்னு ஏன் அவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க? அது வந்து அவ பக்கத்து வீட்டு பொண்ணு அவ கண்ணு முன்னாடியே குழந்தை பெற முடியாம செத்து போயிட்டா. அது பார்த்ததுல இருந்து இவளும் குழந்தை பெத்துக்கிட்டா செத்து போயிடுவோன்னு பயப்படுறா. இட்ஸ் நாட் a major problem, just a psychological problem. நாளைக்கு நீங்க எப்படியாவது உங்க வைஃபை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வாங்க. நான் ஒரு பிரசவம் பார்க்க போறேன். அதை அவங்க நேரடியா பார்த்தாங்கன்னா அவங்க பயம் தெளிஞ்சிரும்னு நினைக்கிறேன். சரிங்க டாக்டர். மாமா, என்னை விட்டுரு மாமா, நான் வர மாட்டேன் மாமா. எனக்கு பயமா இருக்கு, வேண்டாம் அதான் பிடிக்காத. ஏன் ராசியா கொண்டாட்டி அடிச்சு வச்சுட்டு போறான்? என்னை விட்டுரு மாமா. ஏன் இப்படி அதட்டி கூட்டிட்டு வரீங்க? நீ அழாதம்மா. ஏன் என்னாச்சு? இங்க வர மாட்டேன் பிடிவாதம் பிடிக்கிறா டாக்டர். என் பேச்சு என்ன பாக்குறதுக்கு உனக்கு பயமா இருக்கா? நான் வீட்டுக்கு போறேன், என்ன விட்டுருங்க. டாக்டர் இவளை உள்ள கூட்டிட்டு போய் புள்ள பெத்துக்கிறவங்க இவள மாதிரி பயப்படுறாங்கன்னு காட்டுங்க டாக்டர். டேய், போ. நான் போக மாட்டேன். இவளை கட்டி நான் படுற அவஸ்தை இருக்கேன். ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. வா பேச்சு, பயப்படாத, வாமா. போ போடி. வணக்கம் டாக்டர்மா. படுத்துக்க பாரு. என்னம்மா, வீட்ல இருந்து யாராவது வந்தாங்களா? இப்பதான் எங்க வீட்டுக்காரர் வந்துட்டு போனாருமா. பாத்தியா, இந்த 2 குழந்தைங்களும் அவங்களோடதுதான். இப்ப அவங்க 3வது பிரசவத்துக்கு வந்திருக்காங்க. என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க. இந்த குழந்தை பிறந்து 1 வாரம் தான் ஆச்சு. இந்த அம்மா உயிரோட தானே இருக்காங்க? இத பாரு, குழந்தை பெத்தவங்க எல்லாம் சந்தோஷமா தானே இருக்காங்க. நீ ஒருத்தி மட்டும்தான் பயப்படுற. டாக்டர், நேத்து வந்த காமாட்சிக்கு இடுப்பு வலி ஆரம்பமாயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரம் வந்து பாருங்க டாக்டர். டெலிவரி ரூமுக்கு கூட்டிட்டு போ. சரிங்க. வா வா. பயப்படாத காமாட்சி, கொஞ்சம் பொறுத்துக்க. பயப்படாம தைரியமா இருமா. இந்த பொண்ணுக்கு தான் நான் இப்ப பிரசவம் பார்க்க போறேன். இவங்களுக்கு இது தலை பிரசவம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க குழந்தையோட வந்து உன்கிட்ட பேசுவாங்க. அப்போவாவது உனக்கு பயம் தெளிஞ்சு என்ன நம்புவேன்னு நினைக்கிறேன். பாப்பலாம். உட்கார. இப்ப பாதி பயம் தெளிஞ்சிருச்சு. மிஸ்டர் ராசையா, நான் இப்ப ஒரு டெலிவரி கேஸ் அட்டென்ட் பண்ண போறேன். அவங்க இருந்து அதை பார்த்தாங்கன்னா மொத்த பயமும் தெளிஞ்சிரும்னு நினைக்கிறேன். காமாட்சியோட வீட்டுக்கார யாருங்க? நான் தாங்க. என்ன குழந்தை பிறந்திருக்கு? ஆண் குழந்தை பிறந்திருக்கு. உங்களை டாக்டர்மா கொஞ்சம் பார்க்கணுங்கிறாங்க. ஐயோ காமாட்சி, என்னை விட்டு போயிட்டியே. என்ன சொன்னீங்க? உலகத்துல அதிசயமா நீ ஒருத்தி தான் குழந்தை பெற்றுக்க போறியான்னு கேட்டீங்கல்ல?
கன்னத்தில் ஓடுது. ஆ அம்மா என்னும் வார்த்தைதான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்குமா அதை காதால் கேட்கிற பாக்கியம். தேவன் தரும் தாய்மைதான் வேண்டாம் எனும் பெண்மைதான் ஒரு விந்தையானதே. அம்மா என்னும் வார்த்தைதான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்குமா அதை காதால் கேட்கிற பாக்கியம். கன்றுகளை ஈன்றெடுக்க ஆடும் ஆடும் அஞ்சுதா. கர்ப்பத்தடை வேண்டும் என்று தெய்வத்திடம் கெஞ்சுதா. பிள்ளை ஒன்று வேண்டும் என்று எத்தனையோ தாய்க்குலம் கோயில் குளம் சாமி என்று சுற்றி வந்து வேண்டிடும். சுற்றி வந்த போதிலும் பெற்றெடுக்க கூடுமோ? முக்குளிக்கும் யாருமே முத்தெடுக்காகுமோ? பெண்ணை ஒரு தெய்வமாய் பேசுகின்ற காரணம் அவள் தாங்கும் தாய்மைதான். அம்மா என்னும் வார்த்தைதான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்குமா அதை காதால் கேட்கிற பாக்கியம். தேவன் தரும் தாய்மைதான் வேண்டாம் எனும் பெண்மைதான் ஒரு விந்தையானதே. அம்மா எனும் வார்த்தைதான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்குமா அதை காதால் கேட்கிற பாக்கியம். பச்சை வண்ணத்தார் விடும் வாழை மரம் சாய்ந்திடும் முத்துக்களை ஈந்திடும் சிப்பிகளும் மாய்ந்திடும் பிள்ளைகளை தாங்கிடும் பெண்மை உயிர் வாழ்ந்திடும் இது தேவன் தீர்ப்பு தான். அம்மா என்னும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்குமா அதை காதால் கேட்கிற பாக்கியம். தேவன் தரும் தாய்மைதான் வேண்டாம் எனும் பெண்மைதான் ஒரு விந்தையானதே. அம்மா எனும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்குமா அதை காதால் கேட்கிற பாக்கியம்.